இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தில் கட்சியின் தலைவர் விஜய் என்னென்ன பேச போகிறார், அரசியல் ரீதியாக என்னென்ன விஷயங்களை அவர் முன்வைக்கப் போகிறார் என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், இன்றைய தினம் கட்சியினுடைய தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில இதுவரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் களத்துக்கே இன்னும் வரல, களத்திற்கு வந்து மக்களை சந்திச்சாதான் விஜயுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும், மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை முன்வைக்கக்கூடிய நிலையில விஜயுடைய அரசியல் சுற்றுப்பயணம் குறித்தான விவரங்கள் இடம்பெற இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பாக சாம். ஆளும் அரசு மீது விஜய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அறிக்கை மூலியமாகவே விழப்பட்டு வருகிறது என ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கண்டிப்பாக நிச்சயமாக களத்திற்கு சென்று மக்களை சந்திப்பதற்கான அறிவிப்பு வெளியாகுவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாக தான் முக்கிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தாவேக தொடங்கப்பட்டதற்கு பிறகாக அரசு மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தாவேக தரப்பிலிருந்து வரக்கூடிய அனைத்துமே சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அல்லது அறிக்கைகள் மூலமாகவே வந்தது. நேரடியாக விஜய் களத்திற்கு வந்து மக்களை சந்திக்கவில்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் விஜயின் மீது ஆளும் கட்சி எதிர்கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் மாமல்லபுரத்தில் தனியார் விடுதியில் தொடங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அந்த சுற்றுப்பயணமாகட்டும், அதே போல கட்சியில உட்கட்டமைப்பு, கட்சியில பிற சூழல்களையும் அவை சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துல அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சிகளிலுமே தாவேகாவுடைய பெயர் என்பது இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் அந்த சுற்றுப்பயணம் குறித்தாகட்டும், கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் விஜய் ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இருக்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே வேளையில தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையாக பார்ப்பாக இருக்கக்கூடிய மும்மொழி பிரச்சனை, பெண்களுக்கு குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த பாலியல் விஷயங்கள் குறிப்பாகவும் விஜய் அதை சார்ந்தும் இன்றைய தினம் பேச இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னும் அந்த சற்று நேரத்தில் அரங்கத்திற்கு வரக்கூடிய விஜய் அவர்கள் அந்த கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தில் ஒரு மணி நேரம் பேசுவார் என ஒரு தகவல் என்பது எதிர்பார்க்க இருக்கிறது. கட்சி ரீதியாகவும் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை பற்றியும் குறிப்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து அவர் பேச இருக்கிறார். அரசியல் ரீதியாக தாவேகாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக மக்களிடம் நேரடியாக சென்று 234 தொகுதிகளில் நேரடியாக ஒவ்வொரு தொகுதிக்குமே சென்று அந்த மக்களுடைய பிரச்சனைகள் கேட்டறிய உள்ளிட்ட பல விஷயங்கள், பல முக்கிய அறிவிப்புகள் தாவேகா சார்ந்து இன்று வெளியாகுவதற்கான அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் கட்சிகள் தாவேகா மீது வைக்கக்கூடிய மிக பிரதான குற்றச்சாட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கின்ற ஒரு செயலை தான் தாவேகா இதுவரைக்குமே செய்து வருது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழால அது குறித்தான முக்கிய அறிவிப்பை தாவேக தலைவர் விஜய் இன்றைய தினம் வெளியிடுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிற விஷயம். அதே போல மத்திய மாநில அரசுகள் மும்மொழி கொள்கை விவகாரத்துல நாடகமாவது உள்ளிட்ட அந்த விஷயமாகட்டும், தமிழகத்துல பெண்களுக்கு குறிப்பாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாலியல் விவகாரம் குறித்தும் இன்றைய தினம் விஜய் பேச இருக்கிறார். கட்சியை வலுப்படுத்தும் அந்த நோக்கில் இந்த விஷயங்களை அவர் பேச இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தேர்தல் வீக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோர் வருகை புரிந்திருக்கிறார்கள். தற்பொழுது நேற்று இரவு இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களோடு விஜய் ஆலோசனை நடத்தியதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் என்ன பேச போகிறார், எதை பற்றி பேச போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் வட்டாரங்களையும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.